கட்சியின் சார்பில் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றும் உரிமையை நிலைநாட்டுவதற்காக 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் ஜூன் 21 வீரத்தியாகி காளிதாஸ் அவர்களுடைய நினைவு நாள். வீரத்தியாகி காளிதாஸ் அவர்கள் திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று 30 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வந்தார், வழக்கு தொடுத்தார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்தியதற்காக பாத யாத்திரை மேற்கொண்டார். அதன் காரணமாகவே இஸ்லாமிய பயங்கரவாத சக்திகள் அவரை நடுரோட்டிலே வெட்டி கொன்றார்கள். வீரத்தியாகி காளிதாசுடைய நினைவு நாள் என்று. இந்த நாளிலே தமிழகம் முழுவதும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடந்த கால ஆட்சியில திராவிட மாடல் தீய சக்தி திமுகவின் ஆட்சியில நீதிமன்ற உத்தரவு இருந்தும் தீபம் ஏற்ற முடியாமல் அவர்கள் அதை தடை செய்தார்கள். அப்போ இப்ப இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம், நாங்கள் இந்த விஷயத்திலே மத ரீதியான பதட்டத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை, அமைதி ஏற்படுத்தவே விரும்புகிறோம். திமுக அரசு மத பதட்டத்தை தூண்டி சாதி மத அரசியல் செய்து அவர்கள் ஓட்டு வங்கி அரசியலை நடத்துகிறார்கள். இந்த தமிழக வெற்றி கழகம் இவங்க தான் பேசினாங்க. இப்போ தீய சக்தி திமுக தமிழக வெற்றி கழகத்தால் தோற்கடிக்கப்பட்டு இப்ப ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராயிருக்கார். ஆனா மாண்புமிகு சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லுகிறார், 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நிலையோ என்ன அணுகுமுறையோ, அதாவது திமுக எப்படி அணுகுச்சோ அதே மாதிரிதான் இப்ப நாங்க அணுக போறோம்னு சொல்றாரு. இதற்கு எதற்காக இவர்கள் புதிதாக ஆட்சி அமைக்க வேண்டும்? இவங்க எதுக்காக இந்த வேலையை செய்யணும்? இது நீதிமன்ற அவமதிப்பு. மாண்பமை மதுரை உயர் நீதிமன்றம் தீபம் ஏற்ற வேண்டும் தீர்ப்பு கொடுத்த பிறகும் திமுக அரசு தீய சக்தி வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு தீபம் ஏற்றப்படாமல் தடுத்தார்கள். அப்பீலுக்கு போனாங்க. 2 நீதிபதிகள் அமர்வு அவங்களும் சொன்னாங்க தீபம் ஏற்றணும், நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தணும். பாதுகாப்பு போட்டு அனுப்பி விட்டாங்க. அப்போ கூட அப்போதைய திமுக அரசு முருக பக்தர்களுடைய மனது புண்படக்கூடிய வகையிலே செயல்பட்டார்கள். இப்ப இது மேல எந்த கவர்மெண்ட்டும் அப்பீலுக்கு போகல. தீபம் ஏற்றணுங்கிற தீர்ப்பு அப்படியே இருக்குது. இப்ப கேள்வி, நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த போகிறார்களா இல்லையாங்கிறது தான். அதனால தீபம் ஏற்றுவது உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், மாண்புமிகு சட்ட அமைச்சர் தன்னுடைய கருத்தை வாபஸ் பெற்று நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக முருக பக்தர், அவரும் திமுக குடும்பத்தை சார்ந்தவர், பூர்ணச்சந்திரன், அவர் தன்னுடைய உடலிலே தீ வைத்துக் கொண்டு தன்னையே தீபமாக எரித்து அந்த தீபம் ஏற்றும் உரிமையை நிலைநாட்டுவதற்காக தியாகம் செய்து கொண்டார். திமுக குடும்பத்தை சார்ந்தவர். இப்படி தமிழ்நாடு முழுக்க பல பேர் இதுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க. 40 ஆண்டுகளாக இந்து மக்கள் கட்சி போராட்டம் நடத்தி வருகிறது. திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்ற வேண்டும் வழக்கு தொடுத்தோம். வழக்கிலே எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது. வழக்கில் எங்களுக்கு சாதகமா 95 தீர்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் இப்ப தீர்ப்பு வந்தது. இந்த வழக்கெல்லாம் இந்து மக்கள் கட்சி நடத்தியது. திருப்பரங்குன்றம் மலையை சிக்கத்தர் மலையாக மாற்றுவதற்கு முயற்சித்த போது அதை தடுத்து நிறுத்தியது இந்து மக்கள் கட்சி. ஆடு கோழிகள் பலியிடுவதற்காக இஸ்லாமிய மதவெறியர்கள் அங்கே வந்த போது அதை தடுத்து நிறுத்தியது இந்து மக்கள் கட்சி. இப்படி தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தில் இருக்கிறோம். இப்பொழுது 10 அம்ச கோரிக்கை என்னன்னா, இந்து சமயத்தை யார் வேணாலும் அவமானப்படுத்தலாம். வைரமுத்து திருநீற்றை அவமானப்படுத்துகிறார், ருத்ராட்சத்தை அவமானப்படுத்துகிறார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கயிறு கட்டிட்டு வரக்கூடாதுங்கிறார். முஸ்லீம் குழந்தைகள் குல்லா போட்டு வரலாம், கிறிஸ்தவர்கள் சிலுவை போட்டு வரலாம். ஆனா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்து குழந்தைகள் கயிறு கட்டிட்டு வரக்கூடாது. இதெல்லாம் அபத்தமான கருத்து. மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நிதி ஆயோக் கூட்டத்திலே கலந்து கொண்டு நேரா மூகாம்பிகை கோயிலுக்கு போய் கயிறு கட்டுறாரு. ஆனா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கயிறு கட்டக்கூடாதுங்கிறார். இது எந்த வகையில நியாயம்? அதுக்கு அடுத்தது பாருங்க, சபாநாயகர் நேற்று ஜேசி கீதை பாடி முடிச்ச உடனே அவர் ஸ்தோத்திரம் போடுறாரு. ஜேசிடி பிரபாகர் சபாநாயகரும் வன்னியரசுக்கும் பாராட்டு விழா. வன்னியரசு அமைச்சர் இவர் சபாநாயகர் 2 பேரும் பாராட்டு விழால கலந்துகிட்டு என்ன பேசுறாங்க? சனாதன தர்மத்தை ஒழிக்கணும், மத மாற்றத்தை அதிகப்படுத்தணும், இந்து சமயத்தை அவமதிக்கிறாங்க.
நேத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாம் விளம்பரம் கொடுக்குறாங்க. என்னன்னு, கிறிஸ்தவ சர்ச்சுகள்ல வேலை செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் பென்ஷன் கொடுக்குறோம், முஸ்லிம் பெண்களுக்கு, கிறிஸ்தவ பெண்களுக்கு நாங்க உதவித்தொகை, மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்கிறோம், கிறிஸ்துவ இனத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் அரசாங்கத்தினுடைய பொது பணம் எடுத்து செலவு செய்யப்படுகிறது. கலெக்டர் கூப்பிடுறாரு, வாங்க உங்களுக்கு பணம் கொடுக்குறோம். ஏன் இந்துக்கள் ஓட்டு போடலையா? கிறிஸ்தவ இனம்னா அப்ப நீங்க தமிழர்கள் கிடையாதா? கிறிஸ்தவர்கள் இப்படியாக ஒருதலை பட்சமாக இப்ப இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் திருச்செந்தூர் முருகன் அருளால முதலமைச்சராயிருக்கிறார். திருச்செந்தூர் போய் தரிசனம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தேர்தலில் ஓட்டு எண்ணிக்கையில வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவே அவர் பொதுவாக நடந்து கொள்ள வேண்டும். திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றக்கூடிய அந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டும். நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை. அதுபோக தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைய கொடுத்திருக்காங்க. நாங்க ஆட்சிக்கு வந்த பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கலாம் நாங்க. ஆனா இப்ப 3 வயசு குழந்தை கற்பழிக்கப்படுகிறது. சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைத்த பிறகும் கூட திமுக ஆட்சியில் என்னெல்லாம் நடந்ததோ அதே தான் இப்பவும் நடந்துட்டு இருக்கு. முதலமைச்சர் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். போதைப் பொருள் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? 2500 ரூபாய். நீங்க எங்க 2500 ரூபாய்? 6 சமையல் எரிவாயு உருளை இலவசம் நீங்க எங்க வந்திருக்குது? எத்தனையோ தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் நிறைவேற்றுங்க. கேட்டா திமுக ஆட்சியில எல்லாம் கடன் வாங்கி வச்சு வெள்ளை அறிக்கை கொடுக்குறீங்க. நீங்க எல்லாம் இந்த கடன் எல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க. எனவே திமுகவை குற்றம் சாட்டி கொண்டே நீங்க திமுக பாணியிலே செயல்படக்கூடாது. மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும் வண்ணம் இன்றைக்கு எங்கள் வீரத்தியாகி காளிதாஸ் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி, பூர்ணச்சந்திரனுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி, இங்கே முருக பக்தர்கள் பெண்கள் எல்லோரும் தீபம் ஏற்றிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்று என்கிற கோரிக்கையோடு இன்றைக்கு 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.